இந்தியாவில் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரிட்டிஷ் டைம்லேயே சயின்ஸில் பெரிய சாதனைலாம் பண்ணி காமிச்சவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பண்ண சம்பவம் February 28 நடந்தது. அந்த சம்பவத்தினால இந்தியாவுக்கு ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. அவர் யாருன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டுடே இன் ஹிஸ்ட்ரிங்கிற சீரிஸில் டே 19. இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறேன். அவர் ஒரு ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் யூரோப்புக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. போயிட்டு வரும்போது கப்பலில் தான் பயணம் பண்ணுறாரு. அந்த கப்பலில் பயணம் பண்ணும்போது ஓஷன் ஏன் ப்ளூவாக இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சில தியரி இருந்தது. அதுபடி பார்த்தா நம்மளோட வானத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் தான் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் யோசிக்கிறாரு அது அப்படி இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா கொல்கத்தாவுக்கு போய் அவரோட லேபில் அவர் சோதனை பண்ணி பார்க்குறாரு. சன்லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அதனால தான் தண்ணியில் ப்ளூங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு யோசிக்கிறார். இதைத்தான் ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் தான் February 28 நடந்தது 1928. அந்த கண்டுபிடிச்ச ஒரு பேர் சி.வி. ராமன். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்.